இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் ஒரு விசை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயனடைய போகிறோம் என்கிற ஒரு மிகுந்த விசுவாசத்தோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே யோனாவை குறித்து, நினிவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோனாவும் நினிவேயும் என்கிற ஒரு தலைப்பிலேயும், நினிவேயும் தேவனும் என்கிற ஒரு தலைப்பிலேயும், தேவனும் யோனாவும் என்கிற ஒரு தலைப்பிலேயும் 3 பகுதிகளாக பிரித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 3 சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிற ஒரு சூழ்நிலையை நினைத்து நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், யோனாவை ஆண்டவர் பேசுகிறார் யோனா கிட்ட. யோனாவே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அதனுடைய அக்கிரமம் என் தேவ சமூகத்தை வந்து எட்டினது. பாருங்கள், ஒரு மனிதன் செய்கிற அக்கிரமம் தேவ சமூகத்தை போய் எட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள். அவருடைய பெருமூச்சின் சத்தமும் அவருடைய கூக்குரலும் தேவ சமூகத்தை எட்டினது என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் விடுகிற பெருமூச்சு தேவ சமூகத்தை போய் எட்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது, கட்டுண்டனுடைய பெருமூச்சு நம்முடைய சமூகத்தில் வரட்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அப்போ தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதன் விடுகிற பெருமூச்சு, ஒரு மனிதனுடைய கூக்குரல், ஒரு மனிதனுடைய அழுகையின் சத்தம் தேவ சமூகத்தை போய் எட்டும். இஸ்மவேல் வனாந்தரத்திலே அழுதபோது பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதம் சொல்லு. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை போய் எட்டும். ஒரு மனிதனுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தை போய் எட்டும். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆசாரியர்களும் லேவியரும் விண்ணப்பம் பண்ணினார்கள், அவருடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தை போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுதும், ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஏறெடுத்து விண்ணப்பங்கள் செலுத்தும் பொழுதும் அவருடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தை போய் எட்டும். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெருமூச்சு விட்டாலும் சரி, அது தேவ சமூகத்திலே போய் எட்டும். நீங்கள் அழுகையோடு கண்ணீரோடு கூக்குரலிட்டாலும் சரி, அந்த கூக்குரல் உடனடியாக தேவ சமூகத்தை போய் எட்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுதும் உங்களுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தை போய் எட்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களையும் அறியாமல் தேவ சமூகத்தை போய் எட்டும். இந்த நினிவே ஜனங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த பொல்லாத கிரியைகள், பொல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவ சமூகத்தை போய் எட்டினது. நீங்க ஜெபம் பண்ணாலும் போய் தேவ சமூகத்தில் போய் சேர்ந்துரும். நீங்க அழுகையோடு கண்ணீரோடு நீங்க ஜெபிக்காம கண்ணீரிட்டு பெருமூச்சு விட்டாலும் சரி, அது தேவ சமூகத்திலே போய் சேர்ந்து விடும். நீங்க பாவம் செஞ்சாலும் அக்கிரமம் செய்தாலும் உங்களுடைய காரியங்கள் தேவ சமூகத்திலே போய் எட்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் அறியார், தேவன் பார்க்கல என்று நாம் தேவனை போய் சொல்லி நாம் ஏமாத்தி கொண்டிருக்க கூடாது. யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவி சொல்லுகிறார், இங்க ஒருவரும் இல்லை, வா நாம் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லி அவனை கூப்பிடும்போது அவன் சொன்னான், இங்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் உதறி விட்டு ஓடி போனான். நம்முடைய வாழ்க்கையில யாருமே இல்லை, அதே இல்லை, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள் நேரடியாக தேவ சமூகத்துக்கு போய் எட்டும். யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க பொல்லாத வழியில் இருக்காங்க, இவங்க பாவத்தில் இருக்காங்க, இவங்க அக்கிரமத்தில் இருக்காங்க என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய அக்கிரமம் நேராக தேவ சமூகத்தை போய் சேர்ந்து விடும். அப்படித்தான் இந்த நினிவேயுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை போய் எட்டினது. முதலாவது, இந்த நினிவேயின் ஜனங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. இவர்கள் தேவனை அறியாத ஒரு ஜனங்கள். கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது, தேவ மனிதர்கள்லாம் யாருன்னு தெரியாது. இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு வழியிலே வாழ்ந்திருந்த இந்த நினிவேயினுடைய பாவமும் அக்கிரமமும் தேவ சமூகத்தை போய் எற்றினது.
ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், இயேசு யார் என்று அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது நீ ரட்சிப்புனா என்னன்னு தெரியாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவை அறிந்திருந்தாலும் சரி, இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற பாவமும் அக்கிரமும் தேவ சமூகத்தை போய் எட்டும். நிச்சயமாகவே தேவன் உங்களை விசாரிப்பார், உங்கள் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அடுத்தது என்ன சம்பவித்தது? 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நினிவேயின் ஜனங்கள் அவர் செய்த பாவங்கள், அவர் செய்த அக்கிரமங்கள் தேவ சமூகத்தை போய் எட்டின உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறார். நீங்கள் பாருங்கள், சோதோம் குமாராவின் பாவம் மிகுதியாக இருந்தபடினாலே தேவன் அதை அழிக்கும்படி நினைத்து தம்முடைய பிள்ளை அங்க ஒருத்தர் இருக்கான், லோத் என்கிறவனை, அவனை விடுதலையாக்கி விட்டு அந்த தேசத்தை அழிக்கும்படி நினைத்த பொழுது அந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமோடு பேசுகிறார். நான் என்ன பண்ண போறேன், சோதோம் குமாரை அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அதை நீ மன்னிப்பீரோ என்று ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் 50 பேர் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், மன்னிச்சுடுவேன். 40 ஆண்டவரே, 30 ஆண்டவரே, 10 ஆண்டவரே சொல்லி வருகிறான். பாருங்கள், 10 பேர் இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் கடந்து போய் விடுகிறார். நீங்கள் பாருங்கள், சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று தெரிஞ்ச உடனே அந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சோதோம் குமாராவுக்காக, தேவனை அறியாத அந்த ஜனத்திற்காக திறப்பிலே நிற்கும்படி ஒரு மனிதன் இருந்தான், ஆபிரகாம் என்கிறவன். ஆனால் இந்த நினிவே பட்டணத்திற்காக திறப்பிலே நிற்பதற்கு ஒருவனும் இல்லை. நல்லா கவனியுங்கள். திறப்பிலே நின்று அழுது புலம்பி ஜெபித்து தூளும் சாம்பலுமான ஆண்டவரே தன்னை தாழ்த்தி கதறி திறப்பிலே நின்று ஆண்டவருடைய மனசையே மாற்றி ஜெபித்த ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை காப்பாற்ற முடியவில்லை. அவனுடைய சகோதரனை மாத்திரம், லோத்துவையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் வெளியே கொண்டு வர முடிந்தது. ஆண்டவருடைய கோபம் இறங்கி, அக்கினி இறங்கி, அது கந்தகம் இறங்கி அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை சுட்டரித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. திறப்பிலே நின்று ஜெபித்தாலும் அந்த தேசத்தை காப்பாற்ற முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்கும்படி நினைத்த போதும் அதற்காய் திறப்பிலே நிற்பதற்கு ஒருவனும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை. தம்முடைய தீர்க்க தரிசி அனுப்புக, போ, அந்த பட்டணம் 3 நாட்களில் கழுக்கப்பட்டு போ, என்ன பண்ண சொல்லு. பாருங்க, ஒருவருமே இல்லை இந்த பட்டணத்தை காப்பாற்றுவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார் யோனாவோடு. யோனாவே, நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறு, அதுக்கு ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை கூறு, அதுக்கு ஒரு சமாதானத்தை கூறு, அதுக்கு ஒரு அன்பின் வார்த்தையை கூறு, ஒரு விடுதலையின் வார்த்தையை கூறு, ஒரு மனம் திரும்பின் வார்த்தை கூறு என்று சொல்லாமல் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களிலே, அநேக நாட்களிலே நாம் சபைக்கு போகும் பொழுது கடினமான வார்த்தைகள் நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நமக்கு காணப்படும். அப்பா ரொம்ப கடினமா பேசுறாரு, ரொம்ப திட்டி பேசுறாரு, ரொம்ப சபிச்சு பேசுறாரு அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இந்த நினிவேயின் பட்டணத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம் ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவர்களா இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். நாம் தேவனை விட்டு தவறான வழியிலே போகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத வழியை நாம் போகும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கூற மாட்டார், நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கூறுவார். பிலேயாம் கர்த்தருடைய வழியை மறந்து அவன் வழியிலே போகும் பொழுது கர்த்தர் கழுதை கொண்டு அவனை எச்சரித்தார். அவ பாருங்க, நம்முடைய ஜீவியம் மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை மாறும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமான வார்த்தை வராது, நமக்கு விரோதமாய்த்தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலேயும் தேவனை மறந்து குந்தி குந்தி நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது எலியா என்ன பண்ணான்னா, நீங்கள் ரோமருக்கு எழுதிய நிருபம்
11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிப்பீரானால், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எலியா விண்ணப்பம் பண்ணினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணினானா. இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக போராடின ஒரு மனிதன் இந்த எலியா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று வானத்தை அடைத்த ஒரு எலியா, அந்த ஜனங்களுடைய பின்மாற்றத்தை பார்த்து, அந்த ஜனங்களுடைய பொல்லாத வழிகளை பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு தூர போகிற ஒரு வழி உங்க வாழ்க்கையில காணப்படுமேனால், நிச்சயமாகவே உங்களுக்கு கடினமான வார்த்தைகள் தான் தேவ மனிதர்கள் போதிப்பார்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில காணப்பட மாட்டீங்க. இந்த நினிவேக்கு விரோதமாய் பேசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் ஜீவன் எப்படி இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தாதான் ஆண்டவருடைய வார்த்தையில மாற்றம் வரும். அவர் உத்தமனுக்கு உத்தமனும், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாய் தோன்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஜீவியம் எப்படியோ அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தால் ஆசீர்வாதம் வரும். உங்களுடைய பாவம் அக்கிரமம் மிகுதியாய் காணப்படுமே ஆனால் தேவனுடைய கோபம் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை கொண்டு வரும். ஆண்டவரே சொல்றாரு, நீ போய் அவனுக்கு விரோதமாய் பேசு. தேவ ஜனமே, இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்க தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, பாவத்தை செய்யாதீங்க, அக்கிரமத்தை செய்யாதீங்க. தேவன் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை அனுப்புவார். 3வது பாருங்கள், இந்த யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். பாருங்க, இந்த நினிவேயை குறித்து நீ போய் என்ன பண்ணு, விரோதமாய் பேசுன்னு சொல்லுகிறார். இவன் யோனா நினிவேவுக்கு போறான். நினிவேல போய் சொல்றான், 3 நாளைக்கு அப்புறம் இந்த ஊருக்கு என்ன பண்ணா, அழிஞ்சு போய்விடும், கவிழ்க்கப்பட்டு போய்விடும், இதுல ஒருத்தர் என்ன பண்ண மாட்டீங்க, உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி எச்சரித்த போது ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. இப்ப இந்த ஆண்டவர் மேலையும் இந்த நினிவேயின் மேலையும் கடும் கோபமாயிட்டான் இந்த யோனா. இந்த நினிவேயின் நிமித்தம், நினிவே கவிழ்க்கப்படாததின் நிமித்தம், நினிவே அழிக்கப்படாததின் நிமித்தம் இந்த யோனாவுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. பாருங்க, இந்த நினிவே ஜனங்களுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் இந்த யோனாவுக்கு என்ன வந்துருச்சு, எரிச்சல் வந்தது. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன மட்டும் எரிச்சலா இருப்ப? நான் சொல்றான், ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் நான் எரிச்சலா தான் இருப்பேன் ஆண்டவரே. யோனா பேசுற கடைசி வார்த்தை அதுதான், நான் சாகிற வரைக்கும் எப்படிதான் இருப்பேன், எரிச்சலா இருப்பான் ஆண்டவரே, இந்த நினிவேயை நீங்க அழிக்காததின் நிமித்தம். அப்ப பாருங்க, இந்த நினிவேயின் நிமித்தம் தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு மிகுந்த கோபம் எரிச்சல் உண்டாயிற்று. ஆண்டவரே, எப்பா, நான் மனம் உருக்கம் உள்ளவர், நான் கிருபை நேர்ந்தவர், நான் என்ன பண்ண மாட்டேன், ஜனங்களுடைய மனசாவப்பட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் இந்த நினிவேயின் நிமித்தம் யோனாவுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. ஆண்டவர் அவனை எப்படி என்ன பண்ணாரு, ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கி அவனை சமாதானப்படுத்த நினைத்தாலும் அவனால் சமாதானப்படுத்த முடியவில்லை. இதை பாருங்கள், மறுபடியும் இந்த நினிவேயை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நினிவேயின் பாரம், எல்கோனாகிய நாகூமின் தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நினிவேயை குறித்து மறுபடியும் வேறொரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அது யார் என்றால், நாகும் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக நினிவேயை குறித்ததான ஒரு பாரம் உண்டு. அது என்னன்னா, கர்த்தர் சொல்ற, நினிவேயை குறித்து சொல்ற முதல் வார்த்தை கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நினிவேயின் ஜனங்கள் கர்த்தரையே எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு ஜனங்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எரிச்சலா இருந்தா ஆண்டவர் அவனோடு கூட பேசி அவனை சமாதானப்படுத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனா எரிச்சலா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசி, எப்பா, நீ எரிச்சல் அடையாத, இது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் உள்ள ஜனங்கள், நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நான் இரக்கமுள்ள தேவன், நான் மனதுருக்க தேவன், நீ கோபப்படாத, நீ என்ன பண்ண, பொறுமையாயிரு என்று சொல்லி அந்த ஜனங்களை நிமித்தம் யோனாவை தேவன் சமாதானப்படுத்தினார். உனக்கு எரிச்சலை நீக்கி போடு, உனக்கு எரிச்சலை கொஞ்சம் என்ன பண்ண,
உன்னை விட்டு தூர போட்டுடு அப்படி என்று சொல்லி யோனாவோடு பேசுகிறார். அப்படி இரக்கமுள்ளவரையும் மனதுருக்கமுடையவரையும் தயவுள்ளவரையும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரையும் அந்த தேவனை அவரே சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ளவர் என்று. அப்ப அந்த நினிவேயினுடைய ஜனங்கள் கர்த்தரையே எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு ஜனங்கள். அழகா சொல்ல பாருங்க, நினிவேயின் பாரம் எல்கோனானாகிய நாகூமின் தீர்க்க தரிசன புஸ்தகம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். வார்த்தையை கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் என்று சொல்லுவார். உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எரிச்சலா இருந்தா ஆண்டவர் அவனை பார்த்துக்குவாரு. ஆண்டவரே உங்களை குறித்து எரிச்சலானா ஆண்டவரை சமாதானப்படுத்த ஒருவராலும் முடியாது. சவுல் மீது ஆண்டவர் பொல்லாதாவை விட்ட பொழுது அவன் மிகவும் கலங்கினவனானான். மறுபடியும் அவன் வாழ்க்கையில அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போகவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் உள்ளவராய் மாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள். யோனா எரிச்சலா இருந்தபோது ஆண்டவர் அவனை சமாதானப்படுத்தினார். ஆண்டவருடைய எரிச்சலை போக்குவதற்கு, ஆண்டவருடைய கோபத்தை போக்குவதற்கு ஒருவனாலும் கூட. தாவீது இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே உமது கோபத்தை உமது அறியாத ஜனங்களிடத்தில் விட்டுவிடும் என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில கோபம் வராதபடிக்கு நீங்கள் நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நினிவேக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். நான் யோனா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அனுப்பினார். அதை அழிக்க நினைத்தாலும் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினதுக்கு காரணம் என்ன பாருங்கள். சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் நினைத்த பொழுது அங்கே 2 தூதர்களை என்ன பண்ணாரு, அனுப்பினார். அதே போல இந்த நினிவேயினுடைய ஜனங்களை அழிவிலிருந்து காப்பதற்காகவோ அல்லது அவளை எச்சரிப்பதற்காகவோ அவளுக்கு விரோதமாய் பேசுவதற்காகவோ அனுப்பினதற்கு மாத்திரம் அல்ல, இந்த யோனா என்ற தீர்க்கதரிசியை அனுப்பினதற்கு வேறொரு காரணம் உண்டு. ஒன்று, ஒருவேளை யாருமே இந்த நினிவேயுடைய அக்கிரமம் தேவ சமூகத்துக்கு போன உடனே தேவனுடைய அக்கினை இறக்கி அவளை அழித்திருக்கலாம். ஒரு பூகம்பத்தை அனுப்பி அல்லது ஒரு அந்த கந்தகத்தை அனுப்பி ஏதோ ஒரு காரியத்தை அனுப்பி அந்த தேசத்தை அழித்திருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நோக்கம் என்னவென்றால் 2 காரியம். ஒன்று, அவர்களை எச்சரிப்பதற்கு. 2 நமக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க அழிந்து போனாலும், அவங்க செத்து போனா ஏன் செத்தோம், எதுக்கு செத்தோம், யார் என்ன சாவடிச்சா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்து பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் யோனாவை அனுப்பினார். யாரால செத்தோம், எதனால செத்தோம் அப்படின்னு நினிவே ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோனாவை அனுப்புகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் யாராவது ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்காரரையோ உங்க வாழ்க்கையில அனுப்பினா ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள், உங்களை ரட்சிப்பதற்காகத்தான், உங்களை எச்சரிப்பதற்காகத்தான், உங்களை மீட்பதற்காகத்தான் அனுப்புவார் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கைக்காக ஊழியக்காரங்க வராங்க அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள கூடாது. தசமபாகம் கேட்கத்தான் வீட்டுக்கு வராரு அப்படின்னு நீங்க நினைத்து விடக்கூடாது. சில பேர் வருவாங்க, அதுகல்ல. ஆனால் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்திலே ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏதோ ஒரு காரியத்தையும் அவர்கள் உண்டாக்க வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க பாத்தீங்கன்னா சாரிபாத் என்கிற ஒரு விதவை வீட்டிற்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். எலியா சொல்றார், எலியாவே நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். காலம் கடந்தது. அவருடைய பிள்ளை, சாரிபாத் விதவுடைய பிள்ளை வியாதி வந்து மரித்து போனான். உடனே சாரிபாத் விதவை எலியாவை நோக்கி சொல்லுகிறார், எலியாவே தேவனுடைய மனுஷனே, என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவதற்கு இங்க வந்தாயோ என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, எலியாவை ஏன் அனுப்பினார் என்றால் சோர் போட்டு போஷிப்பதற்காக மாத்திரம் அல்ல, அந்த விதவை செய்த அக்கிரமத்தை அவள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பினார். அவளே சொல்றா, என் அக்கிரமத்தை நினைச்சதுக்காக வந்தீங்களா? அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது, ஒரு பரிசுத்தவான்கள் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்காக வருகிறார்கள். இந்த நினிவேவுக்கு அப்படித்தான் ஆண்டவர் யோனாவை அனுப்பினார். ஏன் செத்த, எதுக்கு செத்த, இந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். 3வது பாருங்கள், யோனாவின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இப்போ பாருங்க, கர்த்தர் யோனாவை தெரிந்து கொள்ளுகிறார். நினிவேயோட அக்கிரமம் பெருசா இருந்துச்சு, அவருடைய பாவங்கள் பெருசா இருந்துச்சு, அவனுடைய பொல்லாத வழிகள் பெரிதா இருந்தது, தேவ சமூகத்தை அவை எட்டினது. அதற்கு ஒருவனை அனுப்பணும், அது யாரை தெரிந்து கொள்வது என்று சொல்லி ஆண்டவர் அமித்தாயின் குமாரனாகிய யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சாதாரண ரோட்ல போறவனையோ வழியில போறவனையோ ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புவார். வெவ்வேறான காலகட்டங்களிலே வெவ்வேறான தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். அவருடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். இந்த நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் விசேஷமாக நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவன் நோவா எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பய பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். இன்று அநேகர் ஊழியக்காரர்கள் தங்களை பெரிய ஊழியக்காரர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். பிஷப்ன்றாங்க, ரெவரண்ட்ன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, தங்களை பெரிதாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஒரு சில பேர் தன்னுடைய அனுபவத்திலே வளர்ந்து அது போன்ற பெரிய பதவிகளுக்கு போகிறார்கள், நல்லதுதான். ஆனால் பாருங்கள், இவன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். யோனாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நினிவேக்கு போய் என்று சொன்னபோது அவன் நினிவேக்கு போகாமல் காசு கொடுத்து தர்ஷீசுக்கு என்ன பண்றான், ஓடி போகிறான். அவன் ஓடி போகும்பொழுது பெரிய பெருங்காற்றை ஆண்டவர் என்ன பண்ணாராம், அனுப்பினார் என்று நீங்கள் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த படகுல இருந்தவர்கள் எல்லாம், மாலுமிகள், கப்பல் ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து யோனா எழுந்துரு, நாம் சாக போகிறோம், ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுவான், நம்ம ஜெபிப்போம் வா அப்படின்னு சொல்லி அவளை ஜெபிக்கிறார்கள். அவனை எழுப்புறாங்க, சீட்டு போடுறாங்க, யார் மேல யார் நிமித்தம் இந்த புயல் வந்துச்சு அப்படின்னு சீட்டு போடும் பொழுது யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்தது. அப்ப யோனா நோக்கி கேட்கறாங்க, எப்பா நீ எங்கிருந்து வர, நீ யாரு, உன் தொழில் என்ன, என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது யோனா சொல்றான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். அவ பாருங்க, அவன்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், நான் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. பாருங்கள், மத்தேயுல வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சீஷர்கள்லாம் வராங்க. சீஷரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஜனங்க என்னை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்கிறார். அதுக்கு அந்த சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், சிலர் உம்மை எரேமியா என்கிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் எண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள், சிலர் மரித்தோரிலிருந்து எழும்பினர் மூத்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த சீஷர்கள் அப்படி மேல சொன்னாங்க. அப்போ உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லும்போது ஆண்டவர் பேதுரு சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்லுகிறான். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணல வெளிப்படுத்தல, இது பரலோகத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்ற. அப்ப பாருங்க, மாம்சமும் ரத்தமும் எதான் வெளிப்படுத்துதுன்னா, உன்னை பெரிய தீர்க்க தரிசி சொன்னாங்க, உண்மை எரேமியான்னு சொன்னாங்க, உண்மை என்ன பண்ணாங்க, மருத்துவ எழுந்த ஒரு மூத்த தீர்க்க தரிசின்னு சொன்னாங்க. இதெல்லாம் யார் சொல்றதுன்னா, நம்முடைய மாம்சமும் ரத்தமும் சொல்லக்கூடியது. நீங்க எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசியா இருந்திருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருக்கலாம், நீங்க சொல்ல முடியுமா நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன்று? அதான் எல்லாரும் என்ன சொல்ல முடியாது, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படி எல்லாம் ஊழியக்கா சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்லிக்குவாங்க, தன்னை தீர்க்க தரிசி, தன்னை ஒரு பெரிய பிஷப்பு, நான் ஒரு பெரிய ரெவரண்டு, நான் ஒரு விசுவாசிகளே, நான் ஊழியக்காரர், அவர் மூத்த ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவன் அப்படியெல்லாம் சொல்லாமல் என்ன சொல்றான், நான் ஒரு பயபக்தி உள்ளவன். தன்னுடைய அடையாளத்தை அவன் காண்பித்துக் கொள்ள விரும்பவில்லை, தன்னிடத்தில் உள்ள நற்பண்புகளை விலக்கி காண்பித்தான். நீங்க பாருங்க,
ஒரு மனிதனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இருந்தால் போதும். நீங்க சாலமோனுடைய காலத்திலே மிகப்பெரிய தேவாலயம் ஒன்று இருந்தது. அங்கே ஆசாரியர்கள் இருந்தார்கள், அங்கே லேவியர்கள் இருந்தார்கள், அங்கே பரிசேயர்கள் இருந்தார்கள், அங்கே வேதப்பாரர்கள் இருந்தார்கள். தினந்தோறும் உபவாசித்து வந்தார்கள், தினந்தோறும் உபதேசித்து வந்தார்கள், தினந்தோறும் ஆராதனை நடந்தது. ஆனாலும் ஜனங்கள் அங்கே போகாமல் வனாந்திரத்திலே ஒருவன் திட்டிக் கொண்டிருக்கிறான். பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி திட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணி கொடாத செடி எதுவோ அது வெட்டுண்டு போகும் என்று கொடாரியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். ஜனங்க ஆலயத்தை விட்டுட்டு அவங்ககிட்ட ஓடுறாங்க. இந்த ஆசாரியரும் லேவியரும் பரிசேயரை விட்டு அவங்ககிட்ட போறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அப்ப பாருங்க, ஒரு மனிதன் உடைய அடையாளம் என்னன்னா அவன்கிட்ட புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தான். தேவ ஜனங்கள் தேவ சபையை விட்டுட்டு அவங்ககிட்ட போறாங்கன்னா அர்த்தம் அவங்ககிட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அவன்கிட்ட பெருமை இல்லை. தன்னை ஒரு தீர்க்க தரிசி என்று அவன் சொல்லிக்கொள்ள விரும்பாதவில்லை. இப்ப பாருங்க, இந்த யோனா சொல்றான், நான் பய பக்தி உள்ளவன். இந்த யோனாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரே ஒரு நோக்கம், பயபக்தி உள்ளவன். தாவீது இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று. உங்க வாழ்க்கையில பக்தி இருந்தா போதும், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வார். ஆண்டவருக்கு நீங்கள் பயன்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். வேற எந்த காரியம் உங்ககிட்ட இருந்தா ஆண்டவர், நீங்க பெரிய தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க, நாங்க பெரிய பிஷப்பு, நாங்க ரெவரண்டு, நாங்க தான் உலகத்தை அசைக்கிறவர்கள் என்று பெருமை கொள்ளாதிருங்கள். பக்தி உள்ளவர்களா இருங்க ஆண்டவருக்கு முன்பதாக. இவன் எந்த பிரசங்கமும் பண்ணல. இந்த ஜனங்களுக்கு, இந்த கப்பல்ல வந்த ஜனங்களுக்கு, வந்த மாலுமிகளுக்கோ கப்பல்ல பயணம் செய்தவர்களுக்கோ எந்த பிரசங்கமும் பண்ணல. ஆனா நடந்தது என்ன பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயந்து, மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். தேவன் அறியாதவர்கள், இந்த கப்பல்ல பயணம் செய்த ஜனங்கள் தேவன் அறியாத மாலுமிகள். அவன் சொன்ன, நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம் அந்த மாலுமிகள் கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஒருவேளை நீ தீர்க்க தரிசனம் சொல்லிக்கத்தால யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படுவான்னா கண்டிப்பா சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. நான் பெரிய பிஷப்ன்றதால அநேகம் பேர் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்க சொல்ல நினைத்தீங்கன்னா நீங்க பெரிய பிஷப்பா அவங்களை போட்டுக்குங்க உங்க பேருக்கு முன்னாடி. கர்த்தருக்கு பயந்தவன் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு விதமாய் ஒருவனை எழும்ப முடியாது. எலியா எங்கேயுமே அவன் சொல்லிக்கல, தன்னை பெருமையாக காண்பிக்கவில்லை. கர்த்தரிலே வெகு பக்தி வைராக்கியமா இருந்தவன் என்று சொன்னானே தவிர தன்னை ஒரு தீர்க்க தரிசனம் எங்கேயுமே சொல்லிக்கல. அப்ப பாருங்க, இந்த பயபக்தி நமக்குள்ள வேணும். இந்த எலியா யோனாவுக்குள்ள பயபக்தி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். உங்ககிட்ட பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், வெளியே காமி, உங்ககிட்ட கிருபை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அதை பயன்படுத்துங்க. அது உங்க பேர்ல போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க வரம் பெற்ற ஊழியக்காரனால ஒன்றும் இதெல்லாம் என்ன பண்றதில்ல, எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனை சார்ந்து கொள்ளுங்க. அவன் பக்தி உள்ளவனா இருந்ததுனால தான் அவனால முடிந்தது. 2வது பாருங்கள், இந்த யோனாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமுள்ளவரும் மன உருக்கம் உள்ளவரும் நீடிய சாந்தம் உள்ளவரும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்றும் நான் அறிவேன். பாருங்க, ஆண்டவருடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் அறிந்தவன், ஆண்டவருடைய சுபாவத்தை அறிந்தவன், ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவன், ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்தவன். அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்தவளா இருக்காங்களா? ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவளா இருக்கிறார்களா? ஆண்டவருடைய குணாதிசயங்களை அறிந்தவரா இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. பொறுப்பற்றவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை உணராதவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஊழியக்காரரை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் தான் நான். ஆனாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளை காணப்படுகிறேன். ஏனென்றால்
கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவனால்தான் ஒரு ஜனத்தை மீட்க முடியும். அவனை கொண்டு தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார். மோசேயை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்தவன். கர்த்தருக்காய் எதையும் செய்ய வேண்டும் என்ற சிறு வயதிலிருந்தே மாம்சத்தோடு போராடினவன். மாம்சத்துல போராடாத அப்படின்னு 40 வருஷமா அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் பழக்க வைத்து அவனை மறுபடியும் எகிப்து கொண்டு வந்து ஒரு பெரிய ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்தார். இதை ஆண்டுடைய இருதயத்தின் பாரத்தை இருந்தவராக மாத்திரம்தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆண்டுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கீங்களா? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? வார வாரம் எதையோ ஒன்று ஜனங்களுக்கு பேசிவிட்டு போய்விடுகிறோம். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்து அதை புரிந்த ஆண்டவருக்கு பேசுங்க. இந்த யோனா சொல்றான் பாருங்க அழகா, ஆண்டவரே நீ மிகுந்த இரக்கம் உள்ளவர், ஆண்டவரே நீ நீடிய சாந்தமுடையவர், தயவுடையவர், கிருபை உடையவர், ஆண்டவரே நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அறிஞ்சிருக்கீங்களா? ஆண்டவரை அறிந்திருக்கிறவளால் மாத்திரம்தான் தேவ ஜனத்தை மீட்க முடியும். தேவ ஜனத்தை வழிநடத்த முடியும். தேவ ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியும். தேவ ஜனத்தை அறியலனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டோடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்ள முடியலாம், தேவ ஜனத்தை வழிநடத்த முடியாது. சாலமோன் ஆண்டவரத்தில் கேட்கிறான், இந்த திரளான ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய இருதயம் அப்படியே இலகி போச்சு. சாலமோனே, நீ தீர்க்க ஆயுசை கேட்காம, எனக்கு பணம் பொருளை கேட்காம, என் ஜனத்தை வழிநடத்தும்படி ஞானத்தை கேட்கிறான் என்று சொல்லி, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. முதலாவது ஊழியர் செய்கிற ஊழியக்காரர் தேவனுடைய இருதயத்தை அறிந்தால்தான் தேவ ஜனத்தை வழிநடத்த முடியும். அப்ப இரண்டாவது ஏன் ஆண்டவர் யோனாவை தேர்ந்து கொண்டாருன்னா, ஆண்டவருடைய இருதயத்தை நன்கு அறிந்தவன். நீங்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன். 2வது ஆண்டவர் சொல்றாரு இந்த யோனாவை குறித்து, யோனா என்பவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ பாருங்க, ஆண்டவர் ஏன் அவனை தெரிந்து கொண்டார் என்றால், அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் எதையும் செய்ய தயாராக இருக்கணும். இந்த தீர்க்கதரிசி அவன் பெரிய ஆளு, அவன் போனா ஆயிடும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணல, நினைக்கவில்லை. அவனை தெரிந்து கொண்டது என்னன்னா, என்னுடைய வேலைக்காரன், என் ஊழிய, நான் சொல்றதை அவன் செய்வான், என்னுடைய விருப்பத்தின்படி அவன் செய்வான். கோரேசை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், அவன் எனக்கு பிரியமானபடி எல்லாம் செய்வான். கோரேசன் என் ஊழியக்காரன் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஏன்? அவருக்கு பிரியமானபடி செய்ய வந்த அவனுடைய ஊழியக்காரன், அவருக்கு பணிவிடை செய்கிற ஊழியக்காரன் என்று எழுதியிருக்கிறது. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அவன் யார்? எவ்வளோ யாருன்னா ஆண்டுடைய ஊழியக்காரன். ஆண்டு அவனை தெரிந்து கொண்டா. நீ போய் என்ன பண்ண? நினிவே கிட்ட போய் பேசு. அப்ப பாருங்க, இந்த நினிவேயை ஆண்டவர் ஏன் யோனாவை தெரிந்து கொண்டார் என்றால், நினிவேக்காக அவன் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன், ஆண்டவருடைய ஊழியக்காரன். இப்ப பாருங்க, மூன்றாவது இந்த நினிவே கிட்ட நினிவேக்கு போய் யோனா பிரசங்கம் பண்ணுங்க. என்ன பிரசங்கம் பண்றான்னு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். நன்றாய் பாருங்கள், இந்த யோனா பிரசங்கிப்பவன்,
பிரசங்கம் பண்ணினான் என்று எழுதி. நான்காவது, இந்த யோனாவின் பண்பு, இந்த யோனாவுக்கு கொடுத்த ஊழியம், பிரசங்கம் பண்ணினான். இவனுடைய வார்த்தையை போய் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்ன பொழுது இவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். என்ன சொல்றான்? 40 நாளிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற ஒரு வார்த்தை தவிர வேறு ஒன்றும் அவன் அங்கே பிரசங்கம் பண்ணவில்லை. பாருங்கள், நீண்ட உபதேசம் தேவையில்லை. 2 வாரத்தில் முடிச்சிட்டான். 40 நாள் கழித்து நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். நீங்க பாத்தீங்கன்னா நன்றாய் கவனியுங்கள். நீங்க அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் விசுவாசித்து தேவனை துதித்து உபவாசம் பண்ணி சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ரட்டுடுத்தி இந்த செய்தி ராஜாவுக்கு போய் ராஜாலாம் என்ன பண்ணுங்க, தன்னை தாழ்த்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தைக்கு தேசமே கீழ்ப்படிந்தது. 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போக ஆண்டவர் யோனாவை கொண்டு சொன்னார். யோனா போய் சொல்லிட்டான். ஜனங்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் சொன்னவன் யாரு, அல்லது அவன் சொன்னது உண்மையா பொய்யா, அவனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அதையெல்லாம் நிச்சயமாகவே யோசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதன் சொல்றானா உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த தேசத்துல இப்ப சொல்லுங்க 40 நாள் தேசம் அழிய போகுதுன்னு, உடனே மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க, நீ யாரு, எவரு, எங்கிருந்து வந்த, நீ எந்த ஊர்ல பிறந்த, உன் அப்பன் பேர் என்ன, உன் தாத்தா பேர் என்ன, உன் வகராதி என்ன, எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டரி என்ன பண்ணுவாங்க, நோண்டி எடுத்து ஆராய்ச்சி பார்த்து தியானிப்பார்கள். அதுக்கப்புறம் தான் நீ சொன்னது உண்மையா பொய்யான்னு ஏற்றுக்கொள்வார்கள். அது போலத்தான் இந்த யோனா சொன்ன உடனே இந்த ஜனங்கள் உடனே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். யாரு சொன்னது, எவரு சொன்னது, என்ன ஊர்ல இருந்து வரான், இவன் என்ன தொழில் என்ன, இவன் பேர் என்ன, இவன் அப்பா யாரு, இவன் தாத்தா யாரு, இவன் சொன்னது உண்மையா பொய்யா, நடக்குமா நடக்கூடாதா, இவன் ஏற்றுக்கொள்ளாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா. ஒரு ராஜாவே ஏற்றுக்கொள்ளான் என்றால் நிச்சயமாகவே ஒரு ராஜா அறிவில்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து அலசி பார்த்து நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லி யோசனை பண்ணித்தான் அவன் ஏற்றுக்கொள்வாரே தவிர சொன்ன உடனே எந்த ஒரு மனிதனும் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நோவா 150 வருஷமாய் பிரசங்கம் பண்ணினான். ஒருவனும் அவனுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. ஒருவனும் அதை என்ன பண்ணல, கை கொள்ளவும் இல்லை. அதனால அழிந்து போனார்கள். அப்ப நான் 4வது என்ன சொல்ல வரேன்னா, யோனாவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவனுடைய சாட்சி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததி, அவனுடைய அப்பா அம்மாவுடைய சந்ததி, இதெல்லாம் என்ன பண்ணாங்க, நினைத்து பார்த்து இவன் சொன்னா நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரனாகிய யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனின் வாயின் சொன்ன அனைத்தும் நிறைவேறியது என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, யோனா சொன்னது நிறைவேறிச்சு அப்படின்னு. இப்போ பாருங்க, ஜனங்கள் அங்கீகரிக்கக்கூடிய, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஜனங்கள் நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் இந்த யோனா. இந்த வாழ்க்கையில ஊழியக்காரராக இருக்கலாம். நீங்க உங்களை முதலாவது விசுவாசிகள் அங்கீகரிக்க வேண்டும். அப்பதான் நீங்க பேசுகிற வார்த்தைக்கு விசுவாசிகள் செவி சாய்ப்பார்கள். குடும்பத்துல சாட்சியா இருக்கணும். இந்த யோனா ஒரே ஒரு பிரசங்கத்தால 120,000 ஜனங்களுக்கு மேல ரட்சித்தான் என்றால் அவன் சொன்ன வார்த்தை மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவியம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சாட்சி. ஜனங்கள் உடனே தங்களை தாழ்த்தி உட்கார்றாங்கன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. தங்களை ஜீவியம், தன்னுடைய ஜீவியம், யோனாவுடைய ஜீவியம் சாதாரணமானது அல்ல. விட்டு ஓடி போயிட்டான். ஆண்டவர் என்னால போக முடியாது, தச்சிஷ்டுக்கு ஓடி போனான். ஆண்டவர் அங்கிருந்து அனுப்பி கடலை தூக்கி போட்டு ஒரு மீனை முழுங்க வச்சு ஆண்டவரை கொண்டு வந்து சேர்க்கறதுனா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும், இந்த யோனாவை தவிர வேற எவனும் நினிவேக்கு போக முடியாது. அந்த யோனாவின் சத்தத்தை தவிர இந்த நினிவை வேற எவனுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று ஆண்டவருக்கு தெரியும். விலகி ஓடினாலும் ஆண்டவர் விடலையே, வேற யாராவது கொண்டு வந்து செஞ்சிருக்கலாம் அந்த வேலையா? யோனாவோட வேற என்ன பக்தி ஊழியக்காரங்க வேற யாருமே இல்லையா? எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருப்பார்கள்,
யோனாவை அனுப்பி நான் நோக்கணும்னா அவனுடைய ஜீவியம் ஒழுங்கா இருக்குது. அவன் தகப்பன் அமித்தாய் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் இவன். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சாட்சியா இருந்தா தான், ஒழுக்கமா இருந்தா தான் உங்ககிட்ட கேட்கிற விசுவாசி ரட்சிக்கப்படுவான். உங்களுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் உடனே செவி சாய்ப்பார்கள். இல்லைன்னா ஏட குடமா தான் கேள்வி கேட்பார்கள். இங்க பாத்தீங்கன்னா யோவான் பிரசங்கிக்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவனியா. உடனே ஜனங்க அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறவளாய் அங்கே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம போய் நம்ம விசுவாசிகளை பார்த்து பிரியன் பாம்பு குட்டிகளே நீங்க சொல்லி பாருங்க, உடனே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பார்கள். நீ ஓகேமா, நீ ஒழுங்காக்கிறியா, உன் பிள்ளைகளை ஒழுங்கா நடத்துறியா, உன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறியா அப்படின்னு தான் கேள்வி கேட்பான். ஆனால் இந்த யோவான் பேசும்பொழுது ஒருவனும் வாயை திறக்க முடியல. ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த யோனாவுடைய ஜீவியம் சாட்சி ஒழுங்காய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இப்போ இந்த யோனாவும் நினிவேயும் காரியம் முடிந்தது. இப்போ இந்த நினிவே ஜனங்கள் தேவனும் எப்படி ஐக்கியமானார்கள் என்ற ஒரு காரியத்தை, 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். வாசியுங்கள் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டுட்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள், இந்த நினிவேயின் ஜனங்களுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாது, எஸ் என்று யாரும் தெரியாது, இவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் வேற. ஆனால் யோனா வந்து சொன்ன உடனே இந்த ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டுமே ஆனால் முதலாவது அவன் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவன் நாமத்தின் விசுவாசம் உள்ள அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நினிவேயின் ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை, ஆண்டவரை கனம் பண்ணுகிறது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது 40 நாள் தம்மை உயிரோடு எழுந்தவர் என்று அவளுக்கு வெளிப்படுத்தினாராம். தம்மோடு இருந்த சிஷ்யர்கள் தான், தேவனை விசுவாசித்தவர்கள் தான், நான் மரிச்சிருவேன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட தேவ ஜனங்கள் தான், சிஷ்யர்கள் தான், அவளோடு கூட இருந்தவர்கள் தான். ஆனாலும் தான் உயிரோடு எழுந்து 40 நாள் அவர்களுக்கு நான் உயிரோடு எழுந்தேன் அப்படின்னு ஆண்டவர் நிரூபிப்பதற்கு 40 நாள் ஆச்சு. யாருக்கு? சீஷர்களுக்கு, தம்மோடு இருந்த ஜனங்களுக்கு, 120 பேருக்கு நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு 40 நாளாய் தன்னை காண்பித்துக் கொண்டிருந்தார். நான் கையப்பாரு, காலப்பாரு, என் ஈட்டியை போயிட்டு எடுத்து அந்த இடத்த பாரு, கண்ணை திறந்து பாருங்க. எவ்வளவு ஒரு பொல்லாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் நினிவேயின் ஜனங்கள் யோனா பிரசங்கித்தோடனே கர்த்தரை விசுவாசித்தார்கள். தாங்கள் வணங்கி வந்த தெய்வங்களை ஓரங்கட்டினார்கள். குழந்தையிலிருந்து கும்பிட்டு வந்திருப்பான் அவன் ஜாமிய, தூக்கி போட்டுட்டான். கர்த்தரை விசுவாசித்தான். சொன்ன வார்த்தை ஆண்டவர் அழித்து விடுவாரோ, ஆண்டவர் காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணல, போடல. ஒருவேளை நம்ம மீது மனதுருகலாம் என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் தான் அவங்களை பாதுகாத்தது, அந்த விசுவாசம் தான் அவங்களை ரட்சித்தது. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினிவே ஜனங்களை போல பாவத்துல இருக்கலாம். இந்த காலை வேளை ஆண்டவரை விசுவாசிங்க. உங்க பழைய காரியங்கள், பழைய சுபாவங்களை தூக்கி எறிந்து போடுங்க.
வணங்கி வந்த தெய்வத்தெல்லாம் விட்டு போட்டுட்டான். ரெண்டாவது பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உபவாசித்து ரெட்டுடுத்தினார்கள். உபவாசம். பெருந்தீனிக்காரர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சி பார்ப்போம். உபவாசம் என்ன அவங்களுக்கு தெரியாது. பெருந்தீனிக்காரர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஏன்னா அக்கிரமக்காரர்கள் பெருந்தீனிக்காரர்களாக தான் நிச்சயமாக இருப்பார்கள். ஒருவேளை நாம் உண்ணுகிற உணவு நமக்கு தடையாக இருந்திருக்குமோ என்று சொல்லி உணவை கட் பண்ணினார்கள், உபவாசித்தார்கள். முதல் முறையாக உபவாசிக்கிறார்கள் தேவ ஜனங்களே. பாருங்க, ரெட்டுடுத்தி கொண்டார்கள். தாங்கள் உடுத்திருந்த வஸ்திரம் ஒருவேளை தேவனுக்கு பிரியமாய் இராதோ என்று சொல்லி ரெட்டுடுத்தி கொண்டார்கள். வஸ்திரத்தை கழற்றி போட்டுட்டு சாதாரண வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி உபவாசித்தார்கள். இந்த அநேகருடைய உடுத்துகிற உடைகள் தேவனுக்கு அருவருப்பாய், தேவ பிள்ளைகள் சபைக்கு போட்டு கொண்டு வருகிற உடைகள் அருவருப்பான உடைகள். பெண்களுடைய ஆண்களுடைய பெண் அணிவதும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பெண் பிள்ளைகள் தகாத உடைகளை போட்டுக்கொண்டு வந்து அநேகருக்கு இடர்களை உண்டாக்குகிற விசுவாச பிள்ளைகள் நம்முடைய ஜீவிதத்திலே அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்காய் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து போனான். அவன் எழுந்துட்டான், தரையில உட்காந்துட்டான், ரெட்டுடுத்தி கொண்டான். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் சோறு போடாத, எல்லாம் உபவாசித்து இருக்கட்டும் என்று சொல்லி பட்டினி போட்டான். வேதம் இப்படி சொல்லுவது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷர்களும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் கையில் உள்ள கொடுமைகளையும் திருப்ப கடவர்கள் என்று சொன்னான். எல்லாத்தையும் விட்டுடுடா. ராஜா ஆர்டர் போடுறாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. உன் கையில் இருக்கிற கொடுமையை நீக்கி போடு, உன் வீட்டில் இருக்கிற பாவத்தை நீக்கி போடு, உன் சரித்திர காணப்படுகிற பொல்லாத விபச்சார வேசித்தன கிரிகளை கழட்டி போடு, கத்திரத்தில் திரும்பு. அடுத்த வருஷம் சொல்லுகிறது, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னார். பாருங்கள், நினிவேயின் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், உபவாசித்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், தங்களுடைய கையில் உள்ள கொடுமையை நீக்கி போட்டார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்து கெஞ்சினார்கள். அடுத்த வசனம் போட்டிருக்குது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை கண்டு அவன் மீது மனஸ்தாபப்பட்டார். உங்க கிரியை பார்த்து தான் ஆண்டவர் உங்க மேல மனஸ்தாபப்படுவார். உங்க கைகளின் கிரியை, உங்க செய்கைகளின் கிரியை, உன் பார்வைகளின் கிரியை, உன் பேச்சில் காணப்படுகிற கிரியைகள், உன் செயலில் காணப்படுகிற கிரியைகள், இவைகளை பார்த்து உன் மீது மனதுருகுவார், மனஸ்தாபப்படுவார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இந்த நினிவேயின் ஜனங்கள் தேவனை யார் என்று அறியாதவர்கள். ஆனாலும் ஆண்டவரை விசுவாசித்து உபவாசித்து தாழ்த்தி ரெட்டுடுத்தி சிங்காசனத்தை விட்டு எழுந்து மிருக ஜீவன்கள் முதல் ஆடு மாடுகள் முதல் மனிதர்கள் வரை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி ஒருவேளை அந்த ஆண்டவரின் மேல மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி தங்களுடைய பொல்லாத கிரியைகளை எல்லாம் விட்ட பொழுது தேவன் அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டார். பொல்லாத அழிப்பேன் என்று சொன்ன அந்த அழிவை அதை விட்டு நீக்கி எறிந்து போட்டார். இது நினைவேக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒண்ணுதான். விசுவாசிங்க, உபவாசிங்க, தாழ்த்துங்க, ஜெபிங்க, உங்க பொல்லாத கிரியைகளை விட்டு நீக்கி போடுங்க. அப்போது ஆண்டவர் உங்க மேல மனதுருகிற தேவன் அவர், உங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர், உங்கள் மீது செய்வேன் என்று சொன்ன தீங்கை உங்களிடத்திலிருந்து நீக்கி போடுகிற தேவன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம், ஆண்டவர் விசுவாசிங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கே போன அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். தேவனுக்கும்
நினைவேக்கும் உள்ள ஜனங்களுடைய தொடர்பு பார்த்தீங்களா? யாரையும் அவங்க கேட்க நேராக தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இந்த அநேகர் விடுதலைக்காக பெரிய பெரிய ஊழியக்காரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமா உங்களுக்கு விடுதலையே கிடைக்காது. விடுதலை வேணும்னா தேவ சமத்தை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை விசுவாசித்து உன் பொல்லாத கிரியைகளை விட்டு நீ மனம் திரும்பினால் உனக்கு விடுதலை சுகம் உண்டாகும். நீ எந்த ஊழியக்காரன் உலகத்தில் நீ எந்த பெரிய ஊழியக்காரனோடு போய் பாரு, சுகமே வராது. தன்னிடத்தில் வந்து பிரசங்கித்த யோனா வந்து பிரசங்கித்தான். அந்த யோனா கிட்ட கூட ஜனங்கள் போல, அந்த ராஜா கூட நீங்க கூப்பிடுறா யோனாவா அப்படின்னு என்ன பண்ணல, கூப்பிட்டு எது விசாரிச்சுதான் போடலை வேதாகமத்தில். உடனே தங்களை தேவனை விசுவாசித்து தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். உன் வாழ்க்கையில காணப்படுகிற வியாதி, உன் வாழ்க்கையில காணப்படுகிற சாபம், உன் வாழ்க்கையில காணப்படுகிற பாவம், உன் வாழ்க்கையில காணப்படுகிற பொல்லாத காரியங்கள் உன்னை விட்டு போகணும்னா நீ தாழ்த்தி ஆண்டவரை விசுவாசித்து ஜெபித்து உபவாசித்து உன் பொல்லாத கிரியைகளை விட்டு நீக்கினாதான் உனக்கு விடுதலை உண்டாகும். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்படியே தான் இருக்கணும். பாருங்க, முதலாவது யோனாவும் நினிவேயும் பார்த்தோம். இப்ப ரெண்டாவது நினிவேயும் தேவ ஜனங்களுக்குள்ள தொடர்பை பார்த்தோம். மூன்றாவது பாசித்து நாம் முடித்து விட போகிறோம், யோனாவும் தேவனும். வாசியங்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். இப்போ யோனா ஆண்டவர் நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னை என்ன பண்ணுவான்? எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஒரு தீர்க்க தரிசிகள் ஒரு காரியத்தை சொன்னால் அது நிறைவேற வேண்டும். நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த தடவை சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். நீங்கள் யோனாவை அங்கீகரித்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், அந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் வாசித்தோமே, அமித்தாயின் குமாரனாகிய யோனா என்னும் தீர்க்கதரிசியின் அமித்தாயின் குமாரனாகிய யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்ப ஏற்கனவே சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதை இந்த நினிவேயின் ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க. அதனால தான் அவனை விசுவாசித்தாங்க. இப்போ இந்த நினிவே கிட்ட சொன்ன வார்த்தை நிறைவேறாத பட்சத்தில், நிறைவேறாததுனால இந்த யோனா அடுத்த தடவை எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனம் உரைத்தால் அவனை யாரும் நம்ப போறது இல்லை. ஏற்கனவே போயா நினிவே கிட்ட சொன்ன சம்பவமே என்ன பண்ணல, நிறைவேறல. இப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் நாங்கள் என்ன பண்ண போறோம்? நம்ப போறோமா? நாங்கள் அதை விசுவாசிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசியாமற் போயிருப்பார்கள். அதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இனிமேட்டு நான் எங்கேயும் என்ன பண்ண மாட்டேன், தீர்க்கதரிசனம் சொன்னா ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் செத்து போகிறது நலம். உடனே ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ. அடுத்தது பாருங்க, கர்த்தப்பா சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 அதிகமாக இருக்கிற அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவன் மனசை மாற்றும்படி அவன் படுத்து தூங்கும் பொழுது ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் தருகிறது. அந்த நிழலிலே அவன் சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறான். உடனே ஆண்டவர் ஒரு பொட்டுப்பூச்சி என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அது போய் அது என்ன பண்ணுது, அந்த ஆமணக்கு செடி முழுவதும் அரித்து போடுகிறது. உடனே உனக்கு மிகவும் கோபமாயிருந்தது. கோபம் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, நான் இனி நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது ஆண்டவர் யோனா கிட்ட பேசுறாரு, யோனாவே, நீ நடாததும் நீ பயிரிடாததும் நீ வளர்க்காததும் நீ தண்ணி ஊத்தாததுமா இருக்கிற இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறார். அவனை சமாதானப்படுத்துகிறார். தன்னுடைய ஊழியக்காரன் சோர்ந்து போகக்கூடாது. தன்னுடைய ஊழியக்காரன் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேறாமல் போனது என்று சொல்லி அவன் மனம் முடிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவனோடு கூட பேசி அவனை ஆற்றி தேற்றுகிறார். அநேக சூழ்நிலைகளிலே அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகிறார்கள்.
அவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறாமல் போனது என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போக தன்னுடைய ஊழியத்திலே முன்னேற முடியவில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவர் ஊழியக்காரர்களை சிறுமைப்படுத்துகிறார். ஜனங்களுடைய பாவத்தை சுமப்பதற்காகத்தான் ஆசாரியர். ஜனங்களுடைய அக்கிரமத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் தேவ சமூகத்திலே போய் கதறுகிறவன் தான் ஆசாரியன். எஸ்தர் இப்படி சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனங்களுக்காக. தேவ ஊழியக்காரன், தேவ மனுஷன் இந்த யோனா எப்படிப்பட்டவன் தெரியுமா? தேவ ஜனத்துக்காய் வாழணும், ஆண்டவனை சமாதானப்படுத்துகிறார். அப்ப யோனாவுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு என்னென்ன தெரியுங்களா? சமாதானப்படுத்துகிற தேவன், ஊழியக்காரனை ஆற்றி தேற்றுகிற தேவன், ஊழியக்காரன் மீது இரக்கம் செய்கிற தேவன், ஊழியக்காரனுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன், ஊழியக்காரனுக்காய் ஒரு செடியை உருவாக்குகிற தேவன். புதியதா உங்க வாழ்க்கையில நீங்க ஊழிய செய்வீங்களானால் உங்களுக்காக ஆண்டவர் புதிய காரியத்தை முளைக்க பண்ணுகிற தேவன். உங்க ஊழியத்தில் ஒரு புதிய செடிகளை உருவாக்குகிற தேவன். இந்த யோனாவுக்காக ஒரு செடியை உருவாக்கினார், உங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிற தேவன். உங்க ஊழியத்தில் உண்மையாக இருந்து பாருங்க. உங்க ஊழியத்தை யார் அங்கீகரித்தாலும் யார் அங்கீகரிக்க போனாலும் ஊழியத்தை கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விலகி போனாலும் உங்களை விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் சோர்ந்து போனாலும் உங்களை விடுகிற தேவன் அல்ல. நீங்கள் சாகிறேன் என்று சொன்னாலும் உங்களை விடுகிற தேவன் அல்ல. உங்களை ஆற்றி தேர்ச்சி அனுமதிக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ பாருங்க, யோனாவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன தெரியுங்களா? சோர்ந்து போகிற போதெல்லாம் தூக்கி எடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறதெல்லாம் தட்டி கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறதெல்லாம் புதிய காரியங்களை முளைக்க பண்ணுகிற தேவன், சோர்ந்து போகிறதெல்லாம் அவனை ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்துகிற தேவன். 3 காரியங்களை சொன்ன, யோனாவும் நினிவேயும் தேவனும் யோனாவும். இந்த 3 காரியங்களை பேசினேன். இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நான் தேவனத்திலே வேண்டிக் கொள்ள ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேலை உதவி செய்யுங்க அப்பா. யோனாவை போல இந்த உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நினைவே போல இருந்த ஜனங்கள் இருப்பார்களே, ஆனால் இப்படி வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிற சாமி, தங்களை தாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திறமையா உங்களுடைய ஜனங்களுக்கு ஏராளமான நன்மையும் கிருபையும் தாரும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய ஊழியத்தில் புதிய காரியங்களையும் முளைக்க பண்ணுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகிற போதெல்லாம் உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளை தேற்றி வழிநடத்தும். அவருடைய ஆசீர்வாதத்தை சமாதானத்தையும் கொடுங்கப்பா. அவருடைய ஊழியத்திலே முன்னேற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான வாய்க்காலை மாற்றும், தாழ்த்துறோம், பிற்படுத்தணும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.